ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் விடுதலை பெறுவாய். அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நான் உன்னுடைய வழிகாட்டியாக வருகிறேன். அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே உன்னை இயக்கிக் கொண்டு வருகிறது. நீ செய்வது சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை. கவலைப்படாதே குழந்தையே, உன்னை நான் நேர்வழியில் நடத்தி செல்வேன். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம். உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது. அதனிடம் அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். உன் முன்னேற்றமான காலம் இதுதான் என் குழந்தையே. மனதால் பின்தங்காது உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமும் இதுதான். அதனால் இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடாதே. உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள். உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும். உன் தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என் குழந்தையே. நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது. நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் குடி. விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் உன்னை நான் மீட்டு விடுகிறேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னை என் வலது கரத்தால் தாங்குகின்றேன். சஞ்சீத கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல என் பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்து கொண்டு உன்னை பற்றியே ஆசை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். கல்லான அப்பா எப்படி என்னோடு பேசப்போகிறார் என நீ நினைக்கலாம். யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன். யாரிடம் நீ மனமிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கின்றேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள். யார் வாயின் வழியாகவாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே. சோதனையின் போது உன்னோடு யாராவது சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள் என் குழந்தையே. என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே. நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே. பிறகு ஏன் கலவரம்? நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை. மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன். நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகிக் கொண்டு இருக்கிறாய். இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய். அதனால் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கின்றது. கிடைப்பது நிலைக்க இருக்கின்றது. சந்தோஷமாக இரு, உற்சாகமாகவும் இரு. கொஞ்சம் சமயோஜித புத்தியோடும் இரு என் குழந்தையே. இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலி என் குழந்தையே. ஏனென்றால் என் ராஜ பார்வை உன் மீது பட்டுவிட்டது. என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகின்றது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தைகளே, உங்களை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கின்றேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை நான் கழுவி கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் நான் எப்படி இருப்பேன்? உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருள் புரியப் போவேன் என் செல்ல குழந்தையே? உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும்போது நான் நிம்மதியாக உறங்க முடியுமா சொல்?
நிதானமாக நான் எப்படி இருக்க முடியும்? உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்களின் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை அவர்களுக்கு புலப்படாது. நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாழும் அளவுக்கு உன்னை வைத்து இருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன். அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். உன்னை சுத்தமாக்குகிறேன் குழந்தையே. இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய். இதில் உன் மூதாதையர் உன் உறவினர்கள் செய்கின்ற பாவங்கள் என்கிற ஒட்டடை வேறு உன்னை சூழ்ந்து இருக்கிறது. உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய். அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும்போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. உன் தந்தையை பார்க்கும்போது மனம் விட்டு பேசு. அப்பாவுக்கு என் நிலை தெரியாதா? அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று அமைதி காத்திடாதே. பசுவின் மடி முழுவதும் நிரம்பியிருந்தாலும் கன்றானது தன் தலையால் முட்டி வாயால் உறிஞ்ச ஆரம்பிக்கும் போதுதான் பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதே போல நீ கேட்கும்போதுதான் கருணையும் சுரக்க ஆரம்பிக்கும். என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது. வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்டபோதுதானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது. அப்படியே தொடர்ந்து கேள். என்னோடு பேசு. முடிந்தால் வாய்விட்டு பேசு. தனிமையில் மனதுக்குள் பேசு. ஆனால் பேசுவதை மட்டும் விடாதே குழந்தையே. லௌகீக சௌக்கியங்களுக்கு உனக்கு குறைவு வராது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறவில்லை. நான் கூறியது எல்லாம் என்னை நம்பி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுதான் சொல்கின்றேன். ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன் தந்தையான நான். உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழி இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா? சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் சுழலும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும். நீ என் பார்வையில்தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் மனதில் உன் தந்தையான நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கின்றேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன். உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய். உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே. இது சின்ன பெரிய விஷயங்களில் என அனைத்திற்கும் கூறுகின்றேன். அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு? ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ, என் குழந்தையான நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகின்றாய். அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும். நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே. நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். ஏனென்றால் உன்னை நான் நன்கு அறிவேன். இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று, மாயை நிறைந்த உன் மனதிற்கு. அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். நீ நினைத்த செயல் அனைத்தும் விரைவில் என் ஆசியோடு நடக்கப் போகிறது. உன்னை சரியான நேரத்தில் நான் கை தூக்கி விடுவேன். நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டு இரு. நல்லது நடக்கப் போகிறது.
யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய். நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை நீ தெரிந்து கொள். அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். அன்பு குழந்தையே, உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள். ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை. போனது போகட்டும். இனி உன் அன்னையான நான் அப்படி விட மாட்டேன் உன்னை. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் யார் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லையே. உன்னோடு தான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே, அது போதாதா உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன். இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இரு. எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே என் குழந்தையே. உன்னோடு எப்போதும் உன் அன்னையான நான் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாக களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உனக்கான இலக்கை மட்டும் நீ குறிக்கோள்வை. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. நான் அனைத்தையும் தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்து விட்டது. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையே. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை அன்போடு தான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை நான் தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன். அதை நீ நினைவில் கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடும் தீவிர நம்பிக்கையோடும் உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இரு. என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ மூழ்கிவிட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும்போது முத்தெடுத்து நீ மேலேறி வருவாய். என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன்.
உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைப்பேன். என் அன்பு குழந்தையே, யோசிக்கும் யோசனைகள் சில விஷயங்களில் நீ என்ன செய்கிறாய், என்ன முடிவு எடுக்கிறாய் என்ற உணர்வை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாய் இருக்கும். காற்றில் பறக்கும் துணி போல பட்டும் படாமலும் அந்த நிகழ்வுகளில் உன்னை ஈடுபடுத்தியிருப்பாய். பறப்பது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி ஒரு தூண்டுகோலாய் உன்னை ஒரு திசைக்கு அது வழி நடத்தி செல்லும். அது என்ன என்பதை உன்னால் உணராத அளவிற்கு உன் எதிர்மறை நிகழ்வுகளில் அமுக்கப்பட்டு இருப்பாய். உனக்கு மூச்சு திணறாமல் இருக்க உன் சுவாசமாய் உன் அன்னையான நான் இருப்பேன். அந்த குழப்பம் மிகுந்த சூழலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்து. தனியாக ஒரு இடத்தில் உன்னை அமர்த்திக்கொள். உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் சுழலும். துணி முட்கள் மீது விழுந்தால் அதை எடுத்தாலும் துணி கிழிந்துதான் போகும். அதே போல நீ உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து எடுக்க நினைக்கும் போது வலிகளைத்தான் உணருவாய். அதனால் அதை அதன் போக்கில் விட்டுவிடு. பிறகு உன் மனம் அமைதியாகும். கவலை கொள்ளாதே குழந்தையே, எதுவும் உன்னை தீண்ட விடமாட்டேன்.